வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை மிகவும் உற்சாகமாக வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கற்பனை செய்து பாருங்கள். பழங்காலத்துல இருக்கிற ஒரு சித்தரோட ரகசிய ஆய்வு கூடத்துக்குள் நீங்கள் நுழைந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு அமானுஷ்யமான அதே சமயம் சுவாரஸ்யமான அனுபவமா இருக்கும். கண்டிப்பா. சுற்றிலும் விசித்திரமான மண்பாண்டங்கள், மூலிகை வாசனை, எரியும் நெருப்பு, இப்படி ஒரு சூழலை மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் மூலக்கட்டுரை மேலோட்டமா பார்த்தால் ஏதோ சில பழங்கால கவிதை வரிகளைப் போலதான் தோன்றும். ஆமா, ஆனா அந்த வரிகளுக்குள் ஒளிந்திருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, மிக துல்லியமான மேம்பட்ட ஒரு வேதியியல் செயல்முறைக்கான முழுமையான கையேடு. சரியா சொன்னீங்க. மாபெரும் சித்தரான போகர் அருளிய போகர் 700 என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட சாரச்சுண்ணம் பற்றிய 16 மற்றும் 17வது பாடல்களைத்தான் நாம் இன்று. சரி, இதை நாம் விரிவாக பிரித்து பார்ப்போம். இதில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் 1000 அர்த்தங்களை கொண்டது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது வெறும் மேலோட்டமான வாசிப்பு அல்ல. இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், பழங்கால தமிழ் வேதியியல் மற்றும் ரசவாத குறிப்புகளை நாம் வார்த்தைக்கு வார்த்தை பகுப்பாய்வு செய்ய போகிறோம். அதாவது ஒரு வேர்ட் பை வேர்ட் பிரேக் டவுன். சரியா? ஆமா. ஒவ்வொரு வார்த்தையின் வேர்ச்சொல் என்ன, அதற்கான நவீனகால தமிழ் மற்றும் அறிவியல் அர்த்தம் என்ன, அந்த ஒற்றை வார்த்தைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் வேதியியல் பின்னணி என்ன என்பதை மிக நுட்பமாக ஆராயப் போகிறோம். எந்த ஒரு நவீன ஆய்வக உபகரணங்களும் இல்லாத காலகட்டத்தில் எவ்வளவு பாதுகாப்பாகவும் துல்லியமாகவும் வேதியியல் கூறுகளை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். அந்த அறிவியல் நுட்பத்தை அறிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கும் அதிகமாகவே இருக்கு. முதலில் போகர் 700 நூலின் 16வது பாடலை நான் மிக தெளிவாக வாசிக்கிறேன். நேயர்களே, இதன் ஒவ்வொரு வரியையும் வார்த்தையையும் நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். கண்டிப்பா கவனமா கேளுங்க. சுண்ணத்தை பணிய வைக்க செய்நீராகும். செய்நீரில் சவ்வீரம் பூரந்தானும் வண்ணத்தை பொடி பண்ணி செய்நீரில் போட்டு மகத்தான பரணிதனில் அடைத்து வைப்பாய். தன்னச்சாரமுறு பலந்தானாலு தளர்க்கான வெங்காரம் பலந்தானாலு கண்ணத்தை காரத்தை உருக்கிக் கொண்டு கணமாகச் சாரத்தில் புரட்டிடாயே. அருமை. இப்போ முதல் 2 வரிகளிலேயே போகர் மிக தீவிரமான ஒரு வேதியியல் கடத்திற்குள் நம்மை அழைத்துச் செல்கிறார். சுண்ணத்தை பணிய வைக்க செய்நீராகும், செய்நீரில் சவ்வீரம் பூரந்தானும். இதில் முதல் வார்த்தையான சுண்ணம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சுண்ணம்னா சாதாரணமா நம்ம நினைக்கிற சுண்ணாம்பு தானே? அதுதான் இல்ல. இதோட வேர்ச்சொல் சுடுதல். அதாவது அதிக வெப்பத்தில் பலமுறை எரிக்கப்பட்டு நீர்த்து போன வீரியமான ஒரு வேதியியல் கலவை அல்லது சுக்கப்பொடி. அந்த வீரியமான பொருளை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்காக அவர் பயன்படுத்தும் வார்த்தை தான் பணிய வைக்க. ஒரு நிமிஷம். பணி வைக்க என்றால் அடிபணியச் செய்வது என்று பொருளா? ஒரு வேதியியல் கலவையை ஏன் அடிபணிய வைக்க வேண்டும்? அதோட வீரியம் அவ்வளவு ஆபத்தானதா என்ன? மிக மிக ஆபத்தானது. வேதியியலில் சில பொருள்கள் அதிக ஆவியாகும் தன்மை கொண்டவை. அவற்றை சாதாரண சூழலில் வைத்தாலே ஆவியாகிவிடும் அல்லது சில நேரங்களில் வெடித்துவிடும். அந்த தன்மையை குறைத்து அதை ஒரு நிலைத்தன்மைக்கு கொண்டு வருவதைத்தான் பணிய வைக்க என்கிறார். ஓ, அப்போ அதை கட்டுப்படுத்த என்ன தேவை? அதற்குத்தான் செய்நீர் தேவை என்கிறார். செய்நீர் என்பது வினையை தூண்டும் ஒரு வீரியமிக்க திரவம் அல்லது மிக வீரியமான அமிலத்தன்மை கொண்ட கரைப்பான். அடா, அந்த செய்நீர் எப்படி உருவாகிறது என்பதையும் அவர் அடுத்த வரியிலேயே குறிப்பிடுகிறாரே. ஷவ்வீரம் மற்றும் பூரம் ஆகியவற்றை சேர்க்க வேண்டும் என்று. ஆனால் எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் இருக்கிறது. கேளுங்க. இந்த ஷவ்வீரம் பூரம் என்பதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கும் உப்புக்களா? இல்லை, இதன் பின்னணியில் வேறு ஏதேனும் சிக்கலான வேதியியல் இருக்கிறதா? இதுதான் இந்த ஆய்வின் மிக முக்கியமான பகுதி. சவ்வீரம் என்பது சாதாரண உப்பல்ல. நவீன வேதியியலில் இதை பாதரசத்தின் ஒரு குளோரைடு வடிவம் என்று சொல்வார்கள். இது மிக கடுமையான நச்சுத்தன்மை கொண்ட கொடிய ரசாயனம். பாதரசமா? ஆமாம். அதேபோல பூரம் என்பதும் பாதரசத்தின் மற்றொரு குளோரைடு வடிவம்தான். இது சற்று மிதமான நச்சுத்தன்மை கொண்டது. சற்று பொறுங்கள். பாதரசத்தின் சேர்மங்களை அவர் கையாள்கிறாரா? பாதரசம் என்பது எவ்வளவு ஆபத்தான, எளிதில் ஆவியாகி மனிதர்களின் நரம்பு மண்டலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு நச்சு. இதை
எந்த ஒரு நவீன பாதுகாப்பு கவசமும் இன்றி அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான சரியான பாதுகாப்பு வழிமுறைகளை போகர் எப்படி உறுதி செய்தார்? அன்ன பாதுகாப்பை பற்றிதான் அவர் அடுத்த வரிகளில் ரொம்ப தெளிவா பேசுகிறார். வண்ணத்தை பொடி பண்ணி செய்நீரில் போட்டு மகத்தான பரணிதனில் அடைத்த வைப்பாய். இங்கே வண்ணம் என்பது அந்த சவ்வீரம் மற்றும் பூரத்தின் தன்மையை குறிக்கிறது. அவற்றை நன்றாக தூளாக்கி, அதாவது பொடி பண்ணி அந்த செய்நீருக்குள் போட வேண்டும். தூளாக்குவதன் மூலம் வினையின் வேகம் அதிகரிக்கும் இல்லையா? மிகச்சரியாக சொன்னீர்கள். பொடியாக்குவதன் மூலம் அதன் புறப்பரப்பு பரப்பளவு அதிகரிக்கிறது. இதனால் வேதியியல் வினை மிக வேகமாக நடக்கும். அதன் பிறகு அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்கள், மகத்தான பரணி. பரணி என்றால் பாத்திரம் அல்லது குடுவை என்று தெரியும். ஆனால் அதை ஏன் மகத்தான பரணி என்கிறார்? நவீன ஆய்வகங்களில் காற்று மற்றும் ஈரப்பதம் புகாத ஒரு குடுவையே பயன்படுத்துவோமே, அதத்தான் போகர் குறிப்பிடுகிறாரா? எப்படி இவ்வளோ சரியா படிச்சிங்க? அதேதான். பாதரசச் சேர்மங்களை அமிலத்தன்மையுள்ள திரவத்தில் போடும்போது அவை காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மை கொண்டவை. வெளிப்புறச் சூழலில் உள்ள சிறு ஈரப்பதமோ அல்லது ஆக்சிஜனோ உள்ளே சென்றால் ஒட்டுமொத்த வேதியியல் வினையும் மாறிவிடும். கொடிய நச்சுவாயுக்கள் வெளியேறலாம். கண்டிப்பா. அதை தடுக்கவே முற்றிலும் காற்று புகாத ஒரு குறுகிய வாயை கொண்ட பிரத்யேக குடுவையை மகத்தான பரணி என்று குறிப்பிடுகிறார். அதனுள் போட்டு அடைத்து வைப்பாய் என்று மிக தெளிவாக பாதுகாப்பு விதியை பதிவு செய்கிறார். ஒரு அமிழக் கரைப்பானில் நச்சுத்தன்மை வாய்ந்த உப்புகளை கரைத்து காற்று புகாமல் அடைத்து வைக்கும் அந்த செய்முறை எனக்கு புரிகிறது. சரி, அடுத்து வரும் வரிகளை பார்ப்போம். தன்னத்த சாரமொரு பலந்தானாலும் தளர்க்கான வெங்காரம் பலந்தானாலும். இங்கே தன்னத்தை என்றால் குளிர்ச்சியான தன்மை என்று பொருள்படும் அல்லவா? ஆமா, தன்னத்தை என்பது குளிர்ச்சியான தன்மை. சாரம் என்பது நவச்சாரத்தை குறிக்கும். இந்த சார உப்பு உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள். அடுத்ததாக வெங்காரம். இது நவீன வேதியியலில் போராக்ஸ் எனப்படுகிறது. ஓ, வெங்காரம் என்பது போராக்ஸ் உப்பா? ஆமா, இது தளர்க்கான, அதாவது இலகும் அல்லது நெகிழும் தன்மை கொண்டது. உலோகங்களை அல்லது கடினமான உப்புகளை உருக்கும்போது அவை எளிதில் உருகி ஒன்றோடொன்று கலக்க இந்த வெங்காரம் ஒரு இலக்கியாக பயன்படுகிறது. இங்கேதான் சுவாரஸ்யத்தின் உச்சத்திற்கே செல்கிறோம். எனக்கு ஆச்சரியமளிக்கும் விஷயம் அந்த பொருட்களின் அளவீடுதான். பலந்தானாலும் என்கிறார். பலம் என்பது அந்த கால எடை அளவீடு. ஒரு பலம் என்பது தோராயமாக 35 கிராம் என்று வைத்துக்கொண்டால் சாரம் 4 பலம், வெங்காரம் 4 பலம். ஆமாம், மிக துல்லியமான விகிதத்தில் எடுக்கச் சொல்கிறார். சாதாரணமாக ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி என்று சொல்லாமல் எடையை குறிப்பிடுவது இது ஒரு மிக கச்சிதமான வேதியியல் சமன்பாடு என்பதை உணர்த்துகிறதே. அது மட்டுமல்ல, இது ஏன் முக்கியம் என்ற பிடிய படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் வெறுமனே அளந்து எடுக்க மட்டும் சொல்லவில்லை. அடுத்த வரியை கவனியுங்கள். கன்னத்தை காரத்தை இறுக்கிக் கொண்டு கனமாக சாரத்திற் புரட்டி டாயே. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். 2 உப்புகளை ஒன்றோடொன்று கலக்க வேண்டுமென்றால் அவற்றை அப்படியே பொடியாக வைத்து தண்ணீர் ஊற்றி கலக்கலாமே, ஏன் உருக்கிக் கொண்டு என்கிறார்? பொடியாக கலந்தால் அது வெறும் பௌதிக கலவையாக மட்டுமே இருக்கும். ஆனால் வெப்பப்படுத்தி உருக்கும்போது அவற்றின் மூலக்கூறு அமைப்பில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு புதிய வேதியியல் பிணைப்பு உருவாகும் என்பதற்காகவா? அற்புதமான விளக்கம். அதுதான் காரணம். காரத்தன்மை கொண்ட உப்பை உருக்கும்போது அது திரவநிலைக்கு மாறுகிறது. அப்போது நாம் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கும் சாரத்தை அதன் மேல் கனமாக, அதாவது அழுத்தமாக அல்லது முழுமையாக படியும்படி புரட்டிடாயே என்கிறார். அடடா, நன்றாக கலந்து புரட்ட வேண்டும். ஆமாம், அதாவது உருகிய கார உப்புக்கும் நவசாரத்திற்கும் இடையே ஒரு மிக நெருக்கமான வேதியியல் பிணைப்பை ஏற்படுத்துகிறார். இது சாதாரணமாக நடக்கும் ஒன்றல்ல. மிக அதிக வெப்பநிலையில் இரு வேறு தன்மையுடைய பொருட்களை ஒன்றிணைக்கும் ஒரு மேம்பட்ட செயல்முறை. 16வது பாடல் ஒரு முழுமையான வேதியியல் செய்முறையின் முதல் பாதியை நம் கண்முன் நிறுத்திவிட்டது. நச்சு பொருள்களை பாதுகாப்பாக கையாடுவது, எடை அளவீடு, மூலக்கூறு பிணைப்பு என எல்லாமே இதில் வந்துவிட்டது. சரி, இதன் தொடர்ச்சியாக செய்யப்படும் அடுத்த கட்ட பணிகள் என்ன என்பதை 17வது பாடல் விளக்குகிறது. அதை நீங்கள் வாசியுங்கள். நான் வாசிக்கிறேன். பொறுமையாக கவனியுங்கள். புரட்டியே காரமெல்லாம் ஆன பின்பு பொட்டுலுப்பு பழம்பத்து நிறுத்துக்கொண்டு பரட்டியே கல்லுப்பு 15 பலம் பாங்காக பொடிபண்ணி வைத்துக்கொண்டு திரட்டியே சட்டிதனில் நாயுருவி சாம்பல் திறமாக வடிதண்ணில் நாடி போட்டு அரட்டியே அதன் மேற்பாத்தியுப்பை வைத்தே அதன் மேலே சாரத்தை அழுத்தி வையே.
இதுவும் மிக ஆழமான வரிகளாக தெரிகிறது. ஆமாம், இந்த 17வது பாடல் வேதியியலின் உச்சம் என்றே சொல்லலாம். முதல் வரியான புரட்டியே காரமெல்லாம் ஆன பின்பு என்பது முந்தைய பாடலின் தொடர்ச்சி. அந்த கார உப்புகள் அனைத்தும் தயாரான பிறகு என்ன செய்ய வேண்டும்? பொட்டுலுப்பு பழம்பத்து நிறுத்துக்கொண்டு. பொட்டுலுப்பு என்றால்? பொட்டுலுப்பு என்பது பொட்டாசியம் நைட்ரேட். இது வெடிமருந்து தயாரிக்கவும் ஒரு சிறந்த ஆக்சிஜனேட்டரியாகவும் பயன்படும் ஒரு வேதிப்பொருள். அதை எவ்வளவு எடுக்கச் சொல்கிறார்? பழம் 10, அதாவது 10 பழம் எடையளவு நிறுத்து அளந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு பரட்டியே கல்லுப்பு 15 பலம் பாங்காக பொடி பண்ணி வைத்துக்கொண்டு. கல்லுப்பு என்பது பாறை உப்பு. அதனை 15 பலம் எடுப்பச் சொல்கிறார். நேர்களே, இந்த துல்லியமான அளவீடுகளை கவனியுங்கள். இது ஏதோ தோராயமாக செய்யப்படும் வேலை அல்ல. ஆமாம், அளவுகள் மிக முக்கியம். 4 பலம் சாரம், 4 பலம் வெங்காரம், 10 பலம் பொட்டுலுப்பு, 15 பலம் கல்லுப்பு. அதாவது இந்த விகிதம் மூலக்கூறுகளின் எடையை அடிப்படையாக கொண்ட ஒரு கணக்கீடாகவே எனக்கு தோன்றுகிறது. இந்த உப்புக்களை எடுத்து பாங்காக, அதாவது நேர்த்தியாக பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். சரியா சொன்னீங்க. அந்த விகிதம் சற்றும் மாறக்கூடாது. அப்படி மாறினால் நாம் எதிர்பார்க்கும் சுண்ணம் கிடைக்காது. அடுத்ததாக வரும் 4 வரிகள்தான் இந்த மொத்த செய்முறையின் மிக முக்கியமான கட்டம். திரட்டியே சட்டிதனில் ஞாயிறுவிச் சாம்பல், திறமாக வடித்தண்ணில் நாழி போடு. இங்கே சட்டிதனில் என்பது மண்பாண்டத்தை குறிக்கிறது. உலோக பாத்திரத்தை பயன்படுத்தாமல் ஏன் மண்பாண்டத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று யோசித்திருக்கிறீர்களா? மண்பாண்டம் ஒரு சிறந்த வெப்ப காப்பான். உலோக பாத்திரத்தில் சூடுபடுத்தினால் வெப்பம் சடாரென்று ஏறிவிடும். மண்பாண்டம் வெப்பத்தை மிக மெதுவாகவும் சீராகவும் கடத்தும். வேதியியல் வினைகளில் திடீர் வெப்ப மாற்றம் ஏற்படுவதை தடுக்கவே மண்பாண்டத்தை பயன்படுத்தியிருப்பார்கள் என நினைக்கிறேன். மிக துல்லியமான சிந்தனை. அந்த மண்பாண்டத்தில் என்ன போடுகிறார்? ஞாயிறுவி சாம்பல். ஞாயிறுவி என்பது ஒரு புகழ்பெற்ற மூலிகை செடி. அதனுடைய சாம்பலில் அதிகப்படியான பொட்டாசியம் மற்றும் மிக கடுமையான காரத்தன்மை இருக்கும். அந்த சாம்பலை சாதாரணமாக அள்ளி போடாமல் திறமாக வடிதண்ணில் நாழி போட்டு என்கிறார். நாழி என்பது கொள்ளளவை குறிக்கும் மற்றொரு பழங்கால அளவீடு. சுமார் 1.3 லிட்டர் வரும் இல்லையா? ஆமாம். ஒரு நாழி அளவு ஞாயிறுவி சாம்பலை எடுத்து ஒரு அடுக்காக, அதாவது வடிதண்ணில் அமைக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து அரட்டியே அதன் மேற்பாத் யூப்பை வைத்தே அதன் மேலே சாரத்தை அழுத்தி வையே என்கிறார். இதுதான் அறிவியலின் சுவாரஸ்யம். ஞாயிறுவிச் சாம்பலை 1 நாழி அளவு எடுத்து அதன் மேல் நாம் ஏற்கனவே அரைத்து வைத்திருக்கும் உப்பு கலவையில் சரி பாதியை வைக்க வேண்டும். அதன் மேலே நாம் முன்னரே வீரியப்படுத்தி வைத்த சாரத்தை வைத்து அழுத்த வேண்டும். அட, எவ்வளவு அழகா விளக்குறீங்க. இதை ஆங்கிலத்தில் லேயரிங் ப்ராசஸ் என்று சொல்வார்கள். ஒரு மிகச்சிறந்த செய்முறை விளக்கமாக இது இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி. உப்பை போடு, சாம்பலை போடு என்று மொத்தமாக கொட்டி கலக்காமல் ஏன் இப்படி அடுக்கடுக்காக வைக்க வேண்டும்? இதற்கான உண்மையான வேதியியல் காரணம் என்னவாக இருக்கும்? இதைத்தான் உங்களுக்கு நான் ஆழமாக புரிய வைக்க விரும்புகிறேன். நாம் முதலிலேயே பார்த்தோம், அந்த சாரத்தில் சவ்வீரம், பூரம் போன்ற பாதரசத்தின் சேர்மங்கள் உள்ளன. அவை அதிக அமிலத்தன்மை கொண்டவை மற்றும் எளிதில் ஆவியாகக்கூடியவை. நேரடியாக சாரத்தை நெருப்பிலோ அல்லது பாத்திரத்தில் வைத்தால் என்ன ஆகும்? அது எரிந்து போகலாம் அல்லது நச்சுவாயுக்களாக வெளியேறிவிடும். ஆமாம். ஆனால் கீழே ஒரு நாழி ஞாயிறுவி சாம்பல் இருக்கிறது. அது கடுமையான காரத்தன்மை கொண்டது. அதன் மேல் உப்பு இருக்கிறது. இப்போது வெப்பப்படுத்தும் போது இந்த அதிக காரத்தன்மை கொண்ட சாம்பலானது பாதரச சேர்மங்களின் அமிலத்தன்மையை சமநிலை செய்கிறது. ஓஹோ, அதாவது அமிலமும் காரமும் இணைந்து ஒரு நடுநிலை வினையை உருவாக்குகின்றன. அதே சமயம் இந்த சாம்பல் மற்றும் உப்பின் அடுக்கு ஒரு வெப்ப தடுப்பாகவும் செயல்பட்டு பாதரசம் சட்டென்று ஆவியாகிவிடாமல் மிக மெதுவாக வெப்பமடைந்து சுண்ணமாக மாறுவதற்கு உதவுகிறது இல்லையா? 100% உண்மை. கொடிய நச்சுத்தன்மை கொண்ட ஆவியாகும் தன்மையுள்ள ஒரு பொருளை இயற்கை மூலிகையின் காரத்தன்மையை கொண்டு சமநிலைப்படுத்தி அதை ஒரு பாதுகாப்பான வீரியமிக்க மருந்தாக அல்லது சுண்ணமாக மாற்றும் இந்த அடுக்குமுறை தொழில்நுட்பம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த செய்முறை விதி. இதை கேட்கும்போது எனக்கு உண்மையிலேயே புல்லரிக்கிறது. நேயர்களே, உங்களுக்கு இந்த தகவல் ஏன் முக்கியம் என்பதை இப்போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அன்றாட வாழ்வில் வீதியோரங்களில் சாதாரணமாக முளைத்து கிடக்கும் ஞாயிறுவிச் செடி, சமையலறையில் பயன்படுத்தும் கல்லுப்பு,
இவற்றின் உள்ளார்ந்த வேதியியல் குணங்களை அதாவது ஞாயிறுவி சாம்பலில் பொட்டாசியம் இருக்கிறது, அது காரத்தன்மை கொண்டது, அது பாதரசத்தின் அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும் என்ற அறிவியலை ஆமாம், அதை எந்த ஒரு பரிசோதனை கூடமும் இன்றி போகரால் எப்படி புரிந்து கொள்ள முடிந்தது? இவ்வளவு சிக்கலான துல்லியமான ஒரு வேதியியல் கலவையை உருவாக்குவது பழங்கால தமிழர்களின் அறிவியல் அறிவையும் செய்முறை நேர்த்தியையும் அல்லவா காட்டுகிறது? அதுதான் சித்தர்களின் அறிவியலின் தனித்துவம். அவர்கள் இயற்கையை வெறும் கண்ணால் பார்க்கவில்லை, அதன் மூலக்கூறு அளவிலான தன்மைகளை தங்கள் பட்டறிவால் உணர்ந்தார்கள். இன்று ஒரு நவீன ஆய்வுக் கட்டுரையை நாம் வாசித்தால் அது மிகவும் வறட்சியான மொழியில் பல தொழில்நுட்ப வார்த்தைகளுடன் இருக்கும். ஆனால் போகர் ஒரு முழுமையான வேதியியல் சமன்பாட்டையும் அதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளையும் அடுக்குமுறையையும் வெறும் 16 கவிதை வரிகளுக்குள் அடுக்கிவிட்டார். தகவல் பெருக்கம் நிறைந்த இன்றைய காலத்தில் ஒரு சிறு விஷயத்தை தெரிந்து கொள்ள நாம் இணையத்தில் மணிக்கணக்கில் தேடுகிறோம். ஆனால் போகரின் இந்த சுருக்கமான ஆழமான குறிப்புகள் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகின்றன. ஆமாம், கிரிட்டிக்கல் திங்கிங் எனப்படும் பகுத்தறிந்து கற்கும் முறை. ஒரு பொருளை பார்த்தால் இது என்ன, இது எப்படி வினைபுரியும், இதை எப்படி அளவிட வேண்டும் என்ற ஆழமான கற்றலுக்கு சிறந்த உதாரணமாக இந்த பாடல்கள் விளங்குகின்றன. நாம இப்போது இந்த ஆழமான அலசலின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த சாரச் சுண்ணம் பாடல்களின் வார்த்தைக்கு வார்த்தை பகுப்பாய்வு மூலம் சுண்ணத்தை பணிய வைப்பதில் தொடங்கி செயநீர் உருவாக்கி சவ்வீரம் பூரம் போன்ற நச்சுப் பொருட்களை பாதுகாப்பாக கையாண்டு உப்புகளை துல்லியமாக அளந்து ஞாயிறுவி சாம்பல் கொண்டு ஒரு வேதியியல் அடுக்குமுறையை உருவாக்கி சாரத்தை சுண்ணமாக மாற்றும் அந்த பிரம்மாண்டமான அறிவியல் செய்முறையை நாம் விரிவாக அலசிவிட்டோம். போகர் 700 நூலின் இந்த 2 பாடல்களுக்குள் இவ்ளோ பெரிய அறிவியல் செய்முறை ஒளிந்திருப்பதை எண்ணும்போது வியப்பாக இருக்கிறது. ஒரு பழங்கால ஆய்வகத்திற்குள் சென்று நாமே அந்த சுண்ணத்தை தயாரித்தது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கும் என நம்புகிறேன். இது வெறும் வரலாறு அல்ல, இது நம் கண்முன்னே இருக்கும் உயிரோட்டமான அறிவியல். சரி, இந்த அலசலை நிறைவு செய்வதற்கு முன் நேயர்களின் மனதில் விதைக்க நான் ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். தாராளமாக. நேயர்களே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இன்றி இயற்கை பொருட்களையும் குறியீடு மொழியையும் கொண்டு இவ்வளவு சிக்கலான வேதியியல் அடுக்குகளை போகரால் துல்லியமாக ஆவணப்படுத்த முடிந்தது என்றால் இன்று நாம் தீர்க்க முடியாதது என நினைக்கும் எத்தனை அறிவியல் புதிர்களுக்கு இயற்கையிலேயே விடை இருந்து அதை நாம் கவனிக்க தவறியிருக்கிறோம். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான கேள்வி. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இன்றைய அதிநவீன அறிவியல் கட்டுரைகள் எதிர்கால மனிதர்களுக்கு இது போன்று கவிதை வடிவிலான புதிர்களாக தோன்றுமா? அது மிக ஆழமான, அதே சமயம் நம்மை கேள்வி கேட்க வைக்கும் ஒரு சிந்தனை. நாம் எதையோ தேடி எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனா விடைகள் எல்லாமே நம் காலடியில்தான் இருக்கின்றன. இதை உங்களின் சொந்த தேடலுக்கான ஒரு தொடக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களைச் சுற்றியுள்ள இயற்கையை, அதன் வேதியியல் தன்மைகளை தொடர்ந்து கூர்ந்து கவனியுங்கள். இந்த ஆழமான அலசலில் எங்களோடு பயணித்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.